அதுக்கு தான் சொல்கிறது. சாப்பாடு போடுங்க. நீங்கள் சாப்பாடு போட்டு வளர்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களை கடிக்க மாட்டாங்க, விரட்ட மாட்டாங்க, துரத்த மாட்டாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு போட்டாட்டம் போய் படுத்து கிடப்பாங்க. இதான் ரியாலிட்டி. இது எப்போ உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ டாக் லவர்ஸ் வந்து சேனல் வச்சுக்கிட்டு கத்துனாலும் உங்களுக்கு அது புரியலை. சாப்பாடு இல்லாமல் தான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே ஒழிய வேறு ஒரு ரீசனுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன வாய்க்கா தகராறுல சொத்து தகராறு உங்களுக்கு நம்மளுக்கும் மனுஷங்களுக்கு அவங்களுக்கும் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சாப்பாடு கிடைக்கல. மெயினாக சாப்பாடு இல்லை. இப்போ நம்மளுமே அதுக்கு தானே அலைஞ்சிட்ருக்கோம். சாப்பாடு நம்மளுக்கு தேவையானதை தேடிக்கிறதுக்காண்டி தான் மனுஷனே அலைஞ்சிட்ருக்கான். அது கிடைக்காத பட்சத்துக்கு அவன் என்ன பண்ணுறான், அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது பண்ணுவான். அவன் ஆறறிவு என்னத்தையோ பண்ணிட்டு போகிறான். இதுங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படின்னா என்ன இருக்குதோ ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு அதுங்களுக்கு தெரியாது. அதை அவ்வளோதான், அதை எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நம்ம கையில் ஏதாவது கொண்டு போனால் வந்தோம்னா அதை துரத்தி அதை கேட்பாங்க. கேட்குறதுக்கு அவங்களுக்கு பாஷை ஒன்றும் இல்லையே, மொழி கிடையாது, பேச தெரியாது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம பின்னாடியே வராங்க. பின்னாடி வந்தோம் நம்ம என்ன ஒன்று துரத்துனோடனே என்ன பண்ணுவாங்க, அப்போ அவங்க நம்ம கோவத்தில் துரத்தினாலும் சரி எதார்த்தம்